தமிழகத்தில் தொழில்துறையிலும் மின் உற்பத்தியிலும் அதிமுக அரசு வரலாற்று சாதனை படைத்திருப்பதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கொங்கு மண்டல வேட்பாளர்களையும் கேரள மாநிலத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியில் தொழில்கள் வளர்ச்சியடையவில்லை என திமுகவினர் பொய் பரப்புரையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். 2G ஊழலில் சிக்கிய திமுகவால் எவ்வாறு ஊழலற்ற ஆட்சி வழங்க முடியும் என்றும் ஜெயலலிதா கேள்வி எழுப்பினார். மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று மின்வெட்டே இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறியிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்ப்பதில் தமிழகம் முன்னிலையில் இருப்பதாகவும் நாட்டிலேயே மொத்த உற்பத்தியில் தமிழகம் 2ஆம் இடத்தில் உள்ளதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார். இந்தியாவில் தொழில் துவங்க ஏற்றதாக உள்ள முதல் 3 மாநிலங்களில் தமிழ்நாடு உள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவை அடுத்து 2வது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் தமிழகத்தை விட 2 மடங்கு பெரிய மாநிலமாகும். அதற்கு அடுத்த மாநிலமாக தமிழ்நாடு இருப்பது மிகப்பெரிய சாதனை. தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் தமிழகம் இந்தியாவிலேயே முதல் மாநிலம். தொழிற்சாலைகளில் பணிபுரிவோர் எண்ணிக்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலம்.